நமஸ்காரம். இன்று நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீரடி சாய்பாபாவின் சத்திய சரித்திரம். ஓம் ஸ்ரீ சமஸ்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். இன்று தலைப்பு வலிப்பும் தற்கொலையும் போனதெங்கே என்ற தலைப்பில் இன்று நாம் பார்ப்போம். ஓம். நீங்கள் எல்லாம் எங்கே போகிறீர்கள்? ரயிலிலேறி தன் இருப்பிட எண்ணைக் கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த பகத்பந்த் தன் நண்பர்களை கண்டு அதிசயித்தார். நாங்கள் தீர்த்த யாத்திரை புறப்பட்டோம். இப்போது பம்பாயில் இறங்கி அங்கே சுற்றி பார்த்துவிட்டு ஸ்ரீரடி சென்று பாபா தரிசனம் செய்யவிருக்கிறோம் என்றான் ஒரு நண்பன். எல்லோரும் சேர்ந்து போனால் குஷியாக இருக்கும். நீயும் எங்களோடு வாயேன் என்றான் இன்னொருவன். பணம் எடுத்து வரவில்லையே என்று தயங்காதே, என்னிடம் வேண்டிய ரூபாய் இருக்கிறது, உனக்காக நான் செலவழிக்கிறேன், சௌகரியப்பட்டபோது திரும்பலாம் என்றான் ஒரு தூரத்து உறவினனான சிநேகிதன். அன்னைக்கு இங்கிருந்தே விபரத்தை எழுதிவிடு, இந்த கார்டு என்று ஒருவன் கார்டை எடுத்து நீட்டினான். சரி, ஆனால் நான் விராரில் இறங்கி சத்குருவிடம் பாபாவை தரிசிக்க உத்தரவு வாங்கி கொண்டு ஸ்ரீரடிக்கு வருகிறேன் என்றார் பகத்பந்த். ஸ்ரீரடியில் குறிப்பிட்ட இடத்தில் எல்லோரும் சந்தித்தனர். மசூதியை அவர்கள் அடையும்போது பகல் 11 மணி. அங்கே அப்போது அவர்கள் அடையும்போது 11 மணி. அங்கே அப்போது கூட்டம் அலைமோதியது. பகத்பந்த் திடீரென்று வலிப்பு கண்டு மயங்கி விழுந்தார். பாபா கூட்டத்தை விலக்கி முகத்தில் தண்ணீர் தெளித்தார். பந்த் தூக்கத்தில் இருந்து விழித்தவர் போல் எழுந்தார். கண்களிடம் அனுமதி பெற்று கால்கள் நடப்பதில்லை, காதுகள் வாய் சாப்பிடுவதற்கு தடை விதிக்காது. எல்லா நதிகளும் கடலில் கலப்பதைப் போல எல்லா அவயவங்களுக்கும் உத்தரவிடுவது மூளை. சகல ஞானியரையும் இயக்குபவன் இறைவன். ஒரு குருவிடம் உறுதியான நம்பிக்கை கொள்வது தவறல்ல. அதற்காக இன்னொரு குருவை பார்த்ததற்காக சத்குரு சினந்தால் அங்கே ஞானம் முதிரவில்லை என்றுதான் அர்த்தம். வியாதி வந்து விட்டதோ என அஞ்சாதே, தைரியமாக செயல்படு என்று உபதேசித்து அருளினார் பாபா. பிடாலே, நீயும் உன் பிள்ளைக்கு அலோபதி ஆயுர்வேதி என்று ஒன்றையும் விடலே. இனிமேல் புதுசா படிச்சுட்டு வர டாக்டர் தான் பாக்கி. நேற்றைக்கு கிரண் கூட பாபாவை பற்றி அப்படி புகழ்றான். பாபாவோட பார்வைப்பட்டாலே வியாதி குணமடைந்தன்னு தாஸ்கனு மகராஜ் பஜனையிலே கேட்கலையா? அதையும் தான் பார்த்திடுவேனே.
குடும்பத்தோட ஸ்ரீரடி போயிட்டு வா, நான் வீட்டை பார்த்துக்கிறேன். வயசான கட்டை பிரயாணமும் ஒத்துக்காது. பாபா ஸ்பரிசத்திலே காக்கா வலிப்பு குணமானா சரி என்று நீண்ட பெருமூச்சை உதிர்த்தாள். ஹரிச்சந்திர பீடாலேயின் தாயார் அந்த வாரமே ஸ்ரீரடிக்கு குடும்பத்தோடு பயணமானார். பிடாலே மசூதிக்கு சென்று கூடை கூடையாக பழங்களையும் இனிப்புகளையும் பாபா பாத அடியில் வைத்தார். பாபா, இவன் கவலை என் குடும்பத்தை உருக்குது, காப்பாற்ற வேணும். பாபாவுக்கு வணக்கம் சொல்லு என்று மகனை அவர் காலடியில் விட்டார். அவ்வளவுதான். அவன் முகம், வாய், கை, கால் எல்லாம் கோணிக்கொள்ள வாயில் நுரை தள்ளியது. பற்கள் உதட்டை அழுத்த அதில் இரத்தம் கசிந்தது. பிடாலேயின் மனைவி, பாபா பார்த்துக்கிட்டிருக்கீங்களே, செத்து விடுவான் போல் இருக்கிறது, ஏதாவது செய்து வலிப்பை நிறுத்துங்களேன். கொள்ளைக்காரனுக்கு பயந்து ஒளிந்து கொண்ட இடம் இடிஞ்சி தலையிடே விழுந்த மாதிரியாச்சே. சிறுத்தைக்கு அஞ்சி ஓடி வந்த மாட்டை கசாப்பு கடக்காரன் பிடிச்ச மாதிரி ஆயிற்றே என்று கதறினாள். பாபா அவளை தீர்க்கமாக பார்த்து, இப்போது என்ன ஆகிவிட்டதென்று ஒப்பாரி வைக்கிறாய்? நீ அன்பானவள். அந்த சூழ்நிலையிலும் நிதானத்தை இழக்கக்கூடாது. எத்தனை பேர் வேடிக்கை பார்க்கிறார்கள் பார். ஐயா, நீங்கள் தங்கியுள்ள இடத்திற்கு இவனை கொண்டு செல்லுங்கள். விடை பெறும் முன் விருந்தாளியாக இருந்த வியாதி நீண்ட நேரம் ஆர்ப்பாட்டம் பண்ணும் 1/2 மணி நேரம் பொறுமையோடு இருங்கள் என்றார். கண்ணீரோடு மகனை தூக்கிச் சென்றார் பிடாலே. 1/2 மணி நேரம் கழித்து சுவாதீனத்துக்கு வந்தான் பிள்ளை. பிடாலே குடும்பத்தினரின் மகிழ்ச்சி சொல்லி முடியாது. மறுபடி வலிப்பு வராமல் என்ற பயத்தில் சில நாட்கள் ஸ்ரீரடியிலேயே தங்கியிருந்தனர். தூங்கும் சாப்பிடும் நேரம் போக மீதி நேரங்களில் பாபா அருகிலேயே கழித்தனர். பிடாலே தினமும் பக்தர்களுக்கு இனிப்புகளும் பழங்களும் வழங்குவார். பாபா, இனிமேல் நாங்கள் ஊருக்கு போகலாமா என்று ஒரு நாள் பிடாலே கேட்டார். புறப்படு. இனிமேல் சாந்தியுடனொரு முன்னால் 2 ரூபாய் கொடுத்தேன், தொலைத்து விட்டாய். இப்போது 3 ரூபாய் தருகிறேன். அதையாவது பூஜை அறையில் வைத்து பத்திரமாக பாதுகாத்து வா, நன்மையே நடக்கும் என்றபடி உதி அளித்து ஆசீர்வதித்தார் பாபா. தான் முதல் முறையாக ஸ்ரீரடி வந்திருக்கும் போது பாபா எப்படி முன் ஒரு தடவை 2 ரூபாய் அளித்திருக்க முடியும் என்பது பிடாலேக்கு புரியாத புதிராக இருந்தது. கேட்கவும் பயம். புறப்படும் சமயத்தில் ஆத்திரப்படுத்தி விடக்கூடாதென்று விடை பெற்றனர். பம்பாய் சென்று தாயாரிடம் நடந்ததை கூறிய பிடாலே தன் சந்தேகத்தை வெளியிட்டார். பிடாலையின் தாயார் சிறிது நேரம் யோசித்த பின், மகனே, நீ குழந்தையாக இருந்தபோது அக்கல்கோட் மகாராஜ் என்ற ஞானியிடம் உன்னை அழைத்துச் சென்றோம். அவர் 2 ரூபாய்கள் கொடுத்து ஆசீர்வதித்தார். உன் தந்தை காலத்துக்கு பின் அது தொலைந்து விட்டது. அவர்தான் பாபாவாக அவதரித்து இருக்க வேண்டும். எத்தனை சரியாக சொல்லிவிட்டார் என்று அதிசயத்தால் மேலாக போற்றி பாதுகாத்தார். அவர் மகன் படித்து பெரிய உத்தியோகத்தில் அமர்ந்து சிறப்பாக வாழ்ந்தார். பாபாவை சந்தித்த பிறகு அவனுக்கு காக்காய் வலிப்பு வரவே இல்லை. எஸ்கலைட் டிபார்ட்மெண்ட்டிலே வேலை பார்த்துன்னு பெருமை அடிச்சிட்டா ஆச்சா? ரிட்டையர்டானாலும் பசிக்கிறதே, வாடகை கொடுக்கணுமே, நூல் புடவையாவது வாங்கி மானத்தை காப்பாற்றி ஆகணுமே என்று
பொரிந்தாள் கோபால் நாராயணன் அம்படேகரின் மனைவி. நான் குடித்தேனா, சீட்டாடினேனா, கூத்தியாளுக்கு கொடுத்தேனா, குழந்தைகள் படிப்பு, கல்யாணம் என்று சேமிப்பெல்லாம் கரைத்து விட்டது. பூர்வீக சொத்து பூஜ்யம். நானும் வேற உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணி கொண்டுதான் இருக்கிறேன். கை கட்டியது வாய் கட்ட மாட்டேங்கிறது என்று குரல் தளர பேசினார் அம்படேகர். எது சிக்கனமாயிருந்தாலும் 7 வருஷமா ஸ்ரீரடிக்கு வருவது நிற்கவில்லை. எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணுகிற சாயி உங்கள் விஷயத்தில் கல்லாக இருக்கிறார். கடைசி மகளுக்கும் சீமந்தம், பிரவேசம், எல்லா செலவும் இருக்கு. முடியலன்னா மானம் போகாம தற்கொலை பண்ணிக்க வேண்டியதுதான். வார்த்தைகளின் விபரீதம் புரியாமல் வீசிவிட்டு போய்விட்டாள் அவர் மனைவி. அம்படேகர் அப்போதே கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ள தீர்மானித்தார். இருட்டிய பிறகு அவர் கிணற்றை நோக்கி வர மற்றொரு பாபா பக்தரும் ஹோட்டல் முதலாளியுமான சகுன், யாரு அம்படேகரா, நீங்களும் இறக்கை ரோதனையிலே தான் வந்தீங்களா? உங்ககிட்ட அக்கல் கோட் மகாராஜாவோட சரித்திரத்தை கொடுத்து படிக்கச் சொன்னார் பாபா. ஒரு நிமிஷம் நில்லுங்க, எடுத்துட்டு வரேன் என்றவர் சில அடி தூரத்தில் இருந்த ஹோட்டலுக்கு சென்று புத்தகத்தோடு திரும்பினார். அற்புதமான சரித்திரம் என்ற முன்னுரையோடு கொடுத்தார். பாபா வாக்குப்படி புத்தகத்தை படித்துவிட்டு நாளை தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று தனது தற்கொலை முயற்சியை மறுநாளுக்கு ஒத்திவைத்து இருப்பிடம் திரும்பினார். தூக்கம் வரவில்லை. காடா விளக்கை ஏற்றிக்கொண்டு பாபாவை தியானித்தபடி சடாரென்று புத்தகத்தை பிரித்து ஒரு பார்வை பார்த்தார். ஒரு தொண்டனுக்கு தீர்க்க முடியாத நோய், வியாதியின் கடுமையால் தற்கொலை செய்து கொண்டான். அவனை காப்பாற்றிய மகாராஜ் அறிவிலேயே வெளியின் கொடுமை தாக்க முடியவில்லை என்று நெருப்பில் குதிப்பாருண்டா? இந்த பிறவியிலேயே இந்த கர்மாவை தொலைக்காமல் அடுத்த பிறவிக்கும் இழுத்து கொண்டு போகிறாயே. அதோடு அந்த புது பிறவியில் செய்யும் பாவங்களும் சும்மா விடாதே. சாணத்தில் உற்பத்தியாகும் புழுக்கள் வறட்டியாகி காய்ந்தவுடன் புனிதமடைகின்றன, அல்லது நிலத்தில் எருவாகி தானியங்களோடு இரண்டரை கலக்கின்ற கண்ணு கட்டிய வரை கடல்தான் தெரிகிறது. கப்பலில் போகிறவன் தீவுகளை, வேற்று நாடுகளை அறிகிறான். உன் பயத்திலும் ஒரு நாள் தீவு தெரியும். பாபா எத்தனை தீர்க்கதர்ஷி! தனக்காகவே சகுனை ஏவியிருக்கிறார் என்று மெய்மறந்த அம்படேகர் தற்கொலை எண்ணத்தை மறந்து தூங்கினார். மறுநாள் பாபாவை வணங்கிய போது, கோபால், தண்ணீரை காப்பாற்றினீர்கள்? ஆமாம், கைரேகை ஜாதகம் எல்லாம் சொல்வீர்களே, அதை முழுக்க படித்து பிறவிருத்து பண்ணிக்கொண்டால் அது உங்களை காப்பாற்றுமே. ஏன் வேலை என்று அலைகிறீர்கள் என்றார் பாபா. நண்பர்களிடமிருந்து ஜாதக புத்தகங்கள் வாங்கி படித்தார் அம்படேகர். திருமணம் தட்டி போய்கொண்டிருந்த ஒரு பெண்ணுக்கு பரிகாரம் சொன்னார். அடுத்த வாரமே திருமணம் நிச்சயமாயிற்று. களவு போன பொருட்கள் கிடைக்க ஒரு பரிகாரம் சொன்னார். காவல் நிலையத்தினர் கையில் கள்வன் அகப்பட்ட பொருட்கள் உடையவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஒருவருக்கு பதவி உயர்வு கிடைக்க பரிகாரம் சொன்னார். பலித்தது. அப்படேகர் சேவல் கூவுமுன் எழுந்தாலும் நேரம் போவதில்லை. வீட்டின் முன் பணத்தை வைத்துக்கொண்டு செல்வந்தர்கள் கூட்டம். அவரது மனைவி பட்டாடையும் பொன் நகையுமாக வலை
வருகிறாள். எல்லாம் பாபா அருள். ஓம் சமஸ்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சாய்ராம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வேதா டிவி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்குது, அதையும் அமைக்கிடுங்க. தேங்க்யூ.